தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு வழக்கறிஞர் பி முத்துக்குமார். நாம் இன்று பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ பதிவு. அது என்னன்னா, மதுரை ஒத்தக்கடை பகுதிகளில் இப்போ கடந்த ஒரு 10 தினங்களுக்கு முன்பு, அதனால 17/9/2024 அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏடிஎம்ல ஒரு நூதன திருட்டு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது நமது எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அந்த பேங்க்ல இருக்க ஏடிஎம்ல ஒருத்தர் பணம் போட போயிருக்காரு. 38,000 ரூபா பணம் போட்டிருக்காரு. அவர் யாருன்னா, நம்ம சீதாலட்சுமி நகரை சேர்ந்த மாரிமுத்துன்ற கொத்தனார் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். 38,000 ரூபா போட்டிருக்காரு. போட்டுக்கிட்டு பின்னாடி ஒரு நபர் நின்றுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த 38,000 ரூபா போட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ரிசிப்டை எடுக்கிறதுக்குள்ள அந்த கார்டை சொருவி தானே நம்ம போடுவோம். அந்த கார்டை சொருவதுக்குள்ள அந்த பின்னாடி இருக்கிற நபரை என்ன பண்றாரு, அவரோட கார்டை எடுத்து இவர் கையில் கொடுத்துருக்காரு. யாரு, இந்த மாரிமுத்துன்றவன்ற ஏடிஎம் கார்டை வந்து மாரிமுத்து தான் எடுத்துருக்கணும். சரி, ஒரு ஹெல்பிங் மைண்டோட அவர் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவரும் எடுத்து கொடுக்க இவரும் வாங்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 7 நிமிஷத்தில் என்ன ஆகுதுன்னா, அவரோட அக்கௌண்ட்லேருந்து அந்த 38,000 வந்து திருடப்படுகிறது. யார் திடீர்க்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வந்து அந்த 38,000 வந்து அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. அப்போ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்பிஐ ஏடிஎம் கார்டை போன்றே, அதாவது அந்த மாரிமுத்து அவர் வச்சிருக்காருல அந்த அக்கௌண்ட், அந்த ஏடிஎம் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே, பொதுவாக எஸ்பிஐ ஏடிஎம் கார்டுனா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு எஸ்பிஐ பேங்க்கு தக்கன என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சீலு, அந்த ஒரு கலரு, அந்த டிஜிட் நம்பரு இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த எஸ்பிஐ கார்டு மாதிரியே ஒரு போலியான ஏடிஎம் கார்டை என்ன பண்ணியிருக்காரு, அந்த மாரிமுத்துக்கு பின்னாடி இருக்கிற நபர் நோட்டமிட்டு அவரோட மாரிமுத்தோட ஏடிஎம்க்கு பதிலாக அந்த போலியான ஏடிஎம் கார்டை அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. மாரிமுத்துவும் சரி, எப்பயுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு தேங்க்ஸ்ன்னு சொல்லி அந்த வார்த்தை இவர் எடுத்து கொடுத்துருக்காரு பின்னாடி இருந்து, ரொம்ப நன்றின்னு சொல்லி இவர் வந்திருக்காரு. அடுத்த 7 நிமிஷத்துலேருந்து அவங்களோட மனைவி செல்லுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகிறது வந்துக்கிட்டே இருந்திருக்கு. 7 நிமிஷத்துக்குள்ளே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு, ஒரு மோசடி, ஒரு ஏடிஎம்ல ஒரு திருட்டுத்தனம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது சம்மந்தமாக வந்து அந்த மாரிமுத்து அவர்களும் அவர் மனைவி வந்து ஒத்தக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. புகார் அளித்தது மட்டும் இல்லாமல் அந்த வங்கி மேலாளர் அணியை வந்து அந்த கேமராவோட ஃபுட்டேஜ் கொடுங்க, யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவரும் ஒரு ஃபுட்டேஜ் கொடுத்துருக்காரு. அந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த நபரோட முகமே தெரியல. ஸோ அந்த ஏடிஎம்மில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவின்மையாகவே இருக்குது. நானும் அந்த ஃபுட்டேஜை பார்த்தேன். ஒரு மாதிரி மங்களா, இந்த டிவியெல்லாம் புள்ளி புள்ளி அடித்தா எப்படி இருக்கும் அந்த முகம், அந்த மாதிரி இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்தாலும் ஒன்றுமே தெரியல. ஸோ ஒத்தக்கடை பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு ஏடிஎம் வந்து நூதன திருட்டு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பொதுமக்கள் கவனத்திற்கு, இது ஒத்தக்கடை பகுதியில் மட்டும் நடக்குதா என்னன்னு தெரியல. இது போக ஏன்னா ஒரு ஏடிஎம் கார்டை ஒரு போலியாக தயாரித்து ஏமாற்றக்கூடிய நபர்கள், சீட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா, அது ஒத்தக்கடை மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இல்லை பல்வேறு மாநிலங்களில் கூட இது மாதிரி நூதன திருட்டுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொதுமக்கள்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அவர் ஒரு கூலி தொழிலாளி. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வம்பாடுபட்டு வெயிலையும் மழையிலையும் வேலை பார்த்து சம்பாரித்து சேர்த்து வச்சுருப்பார். ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஒரு நகை வாங்கிறதுக்கோ சேர்த்து வச்சுருக்கலாம். அந்த காசு டக்குன்னு ஒரு 7 நிமிஷத்தில் 38,000 ரூபா போகிறங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. அந்த வங்கி, அதாவது அந்த ஏடிஎம்க்கு வச்சுருக்க கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவின்மையாகவே இருக்குது. ஸோ நம்ம கேட்டாலும், மேலாளர் கேட்டாலும் அவர் வந்து தகுந்த போதிய பதிலும் அளிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சங்கடப்பட்டாங்க. அதாவது உங்கள் வாடிக்கையாளர்கள் மட்டும் அக்கௌண்ட் போடுறதுக்கும் பணம் எடுக்கிறதுக்கும் தேவை. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்போ இல்லை அவங்களுக்கு பணத்துக்கு ஒரு பாதுகாப்போ அவங்க வச்சு இந்த மாதிரி நூதன திருட்டுகள்லாம் எல்லா இடத்துலையுமே நடக்குது. இது வரைக்கும் 4-5 வழக்குகள் இந்த மாதிரி ஒத்தக்கடை காவல் நிலையத்தில் பதியப்பட்டிருக்கு, கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு. ஸோ அப்போ ஏடிஎம்லாம் என்ன பண்ணியிருக்கணும், அந்த வங்கி மேலாளர்லாம் அந்த கேமரா ஃபர்தராக செக் பண்ணி அந்த அந்த கிளியரன்ஸாக ஒரு கேமரா வந்து அந்த பிக்சர் வந்து கிளியரன்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு கேமரா வச்சுருக்கணும். அது ஒன்றும் இல்லை. அப்படி அது டெஸ்ட்டோ எது ஃபார்ம் ஆகிருக்கோ அதை தொடச்சி க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்து வாடிக்கையாளர் சேவை மட்டும் உங்களுக்கு கடை வேணுமா அப்படின்னு சொல்லி ஃபோன் மட்டும் கேட்குறீங்க. ஆனால் பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அவங்களோட பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. ஸோ
ஸோ இந்த மாதிரி பின்னாடி வந்து நின்றுக்கிட்டே அவன் இருக்கான்னா கண்டிப்பான முறையில் அவன் யார் பணம் போடுறா, அவங்களுக்கு படிக்கிறது தெரியுதா தெரியலையா, இப்படிதான் நோட் பண்ணி பின்னாடி போய் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஏன்னா அது சப்போஸ் இப்போ நானுமே போய் பணத்தை எடுக்கிறேன் அப்படின்னா பின்னாடி இருக்கிற நபர் வந்து இந்த மாதிரி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அப்போ அவர் படிக்க வைக்கல அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க. டக்குன்னு அந்த ஏடிஎம் கார்டை அந்த ஒரு செகண்ட் தானே எடுத்து கொடுக்குறேன், இந்தாங்க சார் உங்கள் ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அந்த கார்டை வந்து அந்த மாரிமுத்துனுடைய ஏடிஎம் கார்டு கிடையாது. அதே மாதிரி போலியாக செய்யப்பட்ட ஒரு ஏடிஎம் கார்டு இவரை நம்பி வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒத்தக்கடை பகுதிகள் இல்லாமல் மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பொதுமக்களாகிய ரொம்ப விழிப்புணர்வோடு எடுங்க. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். அதே மாதிரியே வங்கி மேலாளர், நம்ம எஸ்பிஐ வங்கி மேலாளர், ஒத்தக்கடை வங்கி மேலாளருக்கும் ஒரு பெரிய விண்ணப்பம்னே சொல்லலாம். இது ஒரு கண்டன பதிவும் கூட. ஏன்னா பொதுமக்கள் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு, உங்களோட வாடிக்கையாளர் அவங்க கஷ்டப்பட்டு உங்கள்ட்ட வர்றாங்க, பணத்தை போடுறாங்க, பணத்தை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்கள வச்சு தான் உங்களோட வங்கி வந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு பாதுகாப்பு, உங்களோட பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு செக்யூரிட்டியை பலப்படுத்துங்க. இந்த மாதிரி திருடர்களுக்கு ஒரு அவேர்னஸை ஒரு டைப் அடித்து ஒரு போஸ்ட் மாதிரி அந்த ஏடிஎம் பகுதியில் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களால் திருட்டை தடுக்க முடியல, இந்த மாதிரி நடக்குதுன்றது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஆச்சு இருக்கும். இந்த மாதிரி எஸ்பிஐ மட்டும் இல்லாமல் இதர வங்கிகள்லையும் இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கிறதுக்கு இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொதுமக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். காவல்துறையும் உரிய துரித நடவடிக்கை எடுத்து வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து மாண்புமிகு நம்ம மதுரை கமிஷனர் ஐயா லோகநாதன் அவர்களுக்கு ஒரு சிறிய விண்ணப்பமாக கூட பொதுமக்கள் சார்பாக வைக்கிறேன். லோகநாதன் ஐயா வந்து துரித நடவடிக்கை எடுத்து அந்த பணத்தை வந்து மீட்டெடுத்து கொடுக்கணும். இது வந்து மாரிமுத்துக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய இடத்துலையும் நடக்குது. இது ஒரு தொடர் ஒரு கொலை சம்பவம், இது ஒரு திருட்டு சம்பவமாக இருக்குது. ஒரு மோசடி கும்பல் தான் இதில் கண்டிப்பான முறையில் இறங்கியிருக்கணும். அதே மாதிரி ஒத்தக்கடை காவல் நிலையமோ இல்லை மற்ற இதர காவல் நிலையங்களோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஃபர்தர் அவங்கள அலைய விடாமல் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு உடனடியாக சிஎஸ்ஆர் வழங்கி அதுக்கு உண்டான ஃபார்மேட் என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷனை வந்து தேடி கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டியை பலப்படுத்த சொல்லி நீங்கள் காவல் நிலையத்தில் உள்ள ஆய்வாளர் போய் கண்டிப்பான முறையில் ஐயா லோகநாதன் ஐயா ஒரு கமிஷனர் ஐயா வந்து மற்ற காவல் நிலையங்களை ஒரு உத்தரவு போடலாம். அந்த உத்தரவின் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து வங்கி மேலாளர் அணுகி இந்த மாதிரி எல்லா கேமராவும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கொஞ்சம் வந்து அலர்ட் பண்ணிங்கன்னா பொதுமக்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா காவல்துறை உங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த நண்பர்கள்லாம் இந்த பொதுமக்களுக்கு, அது உழைக்கும் மக்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு உதவுற விஷயமா நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். இது வந்து பொதுமக்கள் சார்பாகவும் வழக்கறிஞர்கள் சார்பாகவும் இது வைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு வழக்கறிஞர்கள் ஒருத்தரையோ இல்லை மருத்துவ பிரிவுகளை சார்ந்த ஒருத்தரையோ இல்லை காவல்துறையினர் ஒருத்தர் வந்து பணம் எடுக்க போகிறாரு, அவங்க அம்மா எடுக்க போகிறாங்க, அவங்க அப்பா எடுக்கிறாங்க, ஒரு சகோதரி சகோதரனோ இல்லை மாமா மச்சானோ யாராக எடுக்கலாம். அது பர்டிகுலராக இந்த மாரிமுத்து பாதிக்கப்பட்ட மாரிமுத்து தான் அப்படின்றது இல்லாமல் எந்த ஒரு துறையை சார்ந்த ஒரு ஊழியராக இருந்தாலும் சரி, பொதுமக்களை ஒருத்தராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இதான ஒரு நிலைமை தான் கண்டிப்பான முறையில் ஏற்படும். அதனால் இது ஒரு அலர்ட்டாக வச்சுக்கிட்டு காவல்துறையினரும் மாண்புமிகு கமிஷனர் ஐயா லோகநாத் அவர்களும் துரித நடவடிக்கை எடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணனா மற்ற பகுதியில் இருக்கிற பொதுமக்களை கொஞ்சம் அலர்ட் ஆகும். ஏன்னா அவங்க அக்கௌண்ட்டில் போட்டிருக்கதே பாவம். ஏன்னா அந்த திருடனுக்கு அந்த கார்டு அடிக்கிறதுக்கு ஒரு அதிகபட்சம் 20 ரூபா 30 ரூபா தான் செலவாக போகுது. ஆனால் அவனோட எடுக்கிற ரிஸ்க்கு பெருசு தான். ஆனால் ரிஸ்க்கு பெருசாக இருந்தாலுமே அவன் தன்னால் வந்து வெளியே வர முடியும், இதே மாதிரி திருட்ட மேலும் மேலும் பண்ண முடியும் தைரியத்தில் அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நீங்கள் பொதுமக்களும் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். சப்போஸ் ஏடிஎம்மில் பணம் போட போகிறீங்களா எடுக்க போகிறீங்களா படித்தவங்க குடும்பத்தில் இருக்கவங்க யாராச்சும் ஒரு தடவை கூட்டிகிட்டு போங்க. இந்த மாதிரி நூதன திருட்டு நடக்கிறத கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிற நல்லது. இதை வந்து ஷேர் பண்ணி ஒரு வயதான முதியவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு ஏடிஎம்க்கு அருகாமையிலும் போய் யாராச்சும் படித்தவங்க இருக்காங்களா, தம்பி பணம் எடுத்து கொடுப்பா, தம்பி பணம் போடணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஏடிஎம் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் நிற்கிறாங்க. நானும் நிறைய ட்ரிப் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த உதவி செய்கிறவர்களும் கொஞ்சம் கவனமுடன் இருக்கணும். யாருன்னு பார்த்து, ஏன்னா சப்போஸ் வந்து பணமே இல்லாத ஒருத்தவங்க வந்து உங்கள்ட்ட ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அவங்களும் உங்கள் மேலே எகென்ஸ்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் உண்மை நடவடிக்கை என்னன்றதை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த ஏடிஎம்மை பொறுத்தவரைக்கும் சிசிடிவி காட்சிகள், அந்த ஃபுட்டேஜ் காட்சிகளை வைத்தோ பணம் பரிமாற்றங்களை வைத்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் பொதுமக்களும் இதுக்கு வந்து உடன்பட்டு ஒத்துழைப்பு தரணும். அதே மாதிரி காவல்துறையினர் உடனடி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாகவும் வழக்கறிஞர்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சட்ட சந்திப்பில் சந்திப்போம்.